வணக்கம், காடேஸ்வரா கிச்சன்லேருந்து கலா பன்னீர்செல்வம். இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் பொரியல் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். நான் கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ சட்டி காஞ்சிருச்சு, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, ஒரு 2 வரமிளகாயும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் உப்பு போடுவோம், காய்க்கு தேவையான உப்பு. சாம்பார் தூள், எந்த சாம்பார் தூள் வேணாலும் போட்டுக்கலாம். எண்ணெய்க்குள்ளேயே போட்டுருங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள். இதை நம்ம கத்திரிக்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். நல்லா வதங்கிட்டு இப்போ லைட்டாக தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணியை தெளித்து விட்டு ஒரு மூடி போட்டு சிம் பண்ணிடுவோம். 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். கத்திரிக்காய் பொரியல் புளி சாதம், லெமன் ரைஸு, ஒயிட் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு வெந்துடணும், அப்போ தான் உங்களுக்கு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ளே வேணால் நீங்கள் தேங்காய் வேணுன்னா போட்டுக்கலாம். தேங்காய் அவங்கவுங்க ஆப்ஷனல் தான். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இந்த டிஷ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காடேஸ்வரா கிச்சனுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.